காட் லவ்ஸ் எவ்ரிபடி. அதில் பெரிய மனுஷனும் சரி, ஒன்றும் இல்லாத ஏழையும் சரி, பணக்காரனும் சரி, படித்தவனும் சரி, ஜீசஸ் இஸ் த சேம் ஃபார் எவ்ரிபடி. அதில் அர்த்தமே இல்லை. லெட் அஸ் பி ஓப்பன் அபவுட் இட். இந்த பாட்காஸ்ட்டில் அதை போட்டு உடச்சே ஆகணும். தேர்ட் சர்வீஸுக்கு வர்ற இங்கிலீஷ் ரொம்ப சர்வீஸ்க்கு modern வர்றவங்க ஆகும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண் கூசுற மாதிரி இருக்கும். ஆமாம். வாட் இஸ் திஸ் சார்? நீ ஒரு தேவாலயத்துக்கு போகும்போது பெரிய ஊழியக்காரன் காமிச்சிக்காத. கோ சிட் வித் தி ஆர்டினரி பீப்புள் டவுன் ஆன் த ஃப்ளோர். முடிஞ்சால் தரையில் உட்கார், இல்லைன்னு ஒரு பெஞ்சில் உட்கார். நடைய காத்துக்குள். அந்த டைமில் கரண்ட் போச்சுன்னு வைங்க, ஆவி எங்கே போகுது? டிஎன்இபிக்கு போயிடும் ஆவி. அறகுறைய ட்ரெஸ் பண்ணுற நீ அது டிக்னிஃபைடு அல்ல. ஒரு பார்ட்டி ட்ரெஸ் மாதிரி சர்ச்சுக்கு போக முடியாது. அண்ட் கீழே நான் பார்க்க ஐ வாஸ் ஸோ ஷாக்ட் அண்ட் த்ரில் டு சி. அவரை சிலுவையில் அறைந்தவன் கூட மரித்ததிலிருந்து எழுந்து அவனை கண்டே ஆக வேண்டும். ஓ, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு சொன்னார், இந்த வசனங்களோடு ஒரு வள்ளி புள்ளி சேர்க்கிறவனுக்கு இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளோடு கூட சேர்ந்த தண்டனை கொடுக்கப்படும். இதிலிருந்து ஒரு வள்ளி புள்ளி எடுக்கிறவனுக்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பெயர் எடுக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷத்தை வச்சு விளையாடாதுன்றார். நீங்கள் அநேகரால வெறுக்கப்படுவீர்கள். கண்டிப்பாக. வெறுப்புனா டு த கோர் உங்களை வெறுப்பாங்க. நான் பெரியவங்கிற எண்ணம் உனக்கு, நான் பெரிய பாஸ்டர்ப்பா, நான் பெரிய பிரசங்கியார், நான் வந்து எனக்கு அவங்க அந்த ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுக்கணும், நான் ஏசி ரூம்ல தான் தங்குவேன், இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன். தான் தேர்ந்தெடுத்தவர்களை அவர் எழுப்புவார். ஆனால் தேர்ந்தெடுத்தவர்களுடைய அடையாளம், அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக எதிர்ப்புகள் இருக்கும். ஆனால் வாட் இஸ் திஸ் ஹைப்பர் கிரேஸ்? இப்போ அந்த பிராண்டை பார்க்குற நம்மளை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். மதர் தெரேசா போடுற சாரியுடைய பிராண்ட் என்னங்க? ஜெபிக்கிறது கூட வாய்ப்பு இருக்காது, பைபிள் தூக்கிட்டு நடக்கிறது கூட முடியாது. அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் ஒடுக்கப்படுவோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே ஹோலி கம்யூனியன் கொடுக்குற இடத்துல செருப்பு போட்டுட்டு போகிறோம். ஏன்னா அவன் பெரிய ஸ்டேட்டஸ் ஆச்சு, அவன் படிப்பாச்சு, அவன் யூகேல இருந்து வரான், அவன் செருப்பு கழட்ட மாட்டான். கிருபை, அவர் தந்த கிருபை. கேட்டிங்கன்னா அவர் போட்ட பிச்சை தான். அதை தான், அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணும். எக்ஸாக்ட்லி.